முக்தியும் மோட்சமுமே நமக்கு அவன் அளிப்பதெல்லாம். நினைத்திடுவோமே சதா சிவனே, நடத்திடுவோம் அவன் வழியினிலே, அறிந்திடுவோம் பயந்திடுவோம் எளிமையான ராஜயோகம், எளிமையான ராஜயோகம். கருணையின் கடலாம் நம் சிவனே, காட்சி கேளி அவன் நம் சிவனே. கருணையின் கடலாம் நம் சிவனே, காட்சி கேளி அவன் நம் சிவனே. ஆதியும் அந்தமெல்லாம் அது பெருஞ்சோதி அவன். நினைத்திடுவோமே சதா சிவனே, நடத்திடுவோம் அவன் வழியினிலே, அறிந்திடுவோம் பயந்திடுவோம் எளிமையான ராஜயோகம், எளிமையான ராஜயோகம். ओम शांति शांति, ओम शांति शांति। अंतर मन में ज्योति जगा लो, होगा दूर अंधेरा। शिव का कर लो ध्यान, आ रहा पावन पुण्य सवेरा। पावन पुण्य सवेरा। तुम हो कौन, कहाँ से आए, अपने आप को जानो। राजयोग के द्वारा अपना परम पिता पहचानो। इसी राजपथ पर चलकर तुम पालो अपना बसेरा। तुम हो आत्मा तन से न्यारे, परमात्मा को प्यारे। दिव्य गुणों को धारण करके योगी बनो दुलारे। ज्योति बिंदु ही तोड़ेगा ये माया मोह का घेरा। अंतर मन में ज्योति जगा लो, होगा दूर अंधेरा। ओम शांति, ओम शांति।
ஓம் சாந்தி. பாபா சங்கமேகத்தில் குழந்தைகளை நம்மை விசேஷாத்மாவாக மாற்றிவிட்டார். ஏன்னா நாம் நம்முடைய விசேஷ தன்மைகளை மறந்திருந்தோம். நம்முடைய விசேஷ தன்மைகளை பாபா உணர்த்துறாரு. மேலும் பாபா குணங்களின் கடலானவர். அவருடைய பார்ட், அவருடைய ரோல் சர்வ சம்பந்தங்களால் நம்முடைய ஆத்மாவை பாலனை கொடுத்து விசேஷாத்மாவாக ஆக்குறார். அதுலேயும் முக்கியமாக பாப், டீச்சர், சத்குரு, இந்த 3 ரூபத்திலையும் பாபாட்ட என்னென்ன விசேஷ குணங்கள் இருக்குது அதை நாம் நமக்குள்ளே கொண்டு வந்து நாமளும் அவரை போலவே விசேஷாத்மாவாக, விசேஷ தன்மைகள் நிறைந்தவர்களாக, விசேஷ குணங்கள் கொண்டவர்களாக, விசேஷ பார்ட்டு நடிக்கக்கூடியவர்களாக பாபா நம்மை ஆக்குகின்றார். மேலும் நாம் பாபா ரிஷின்னு சொல்கிறார். ரிஷி என்றாலே தூய்மையானவர்கள். ரிஷி என்றாலே எல்லைக்குட்பட்ட சந்நியாசத்தை செய்து, தியாகம் செய்து, இல்லறத்தை விட்டு துறவர மார்க்கத்தில் வாழக்கூடியவர்களை ரிஷின்னு சொல்வாங்க. ஆனால் பாபா நமக்கு எப்படிப்பட்ட தியாகம் செய்ய வைக்கின்றார்? இந்த கலியுகம், பழைய உலகம், முள்ளான உலகம், தமோ பிரதான உலகம், துக்கத்தை தரக்கூடிய உலகம் என்பதை உணர்த்தி முழு உலகத்தின் மேலேயே பாபா சந்நியாசம் செய்ய வைக்கின்றார். இது எல்லைக்கு அப்பாற்பட்ட சந்நியாசம் சொல்கிறாரு. இதை நம்ம புத்தியின் மூலமாக செய்யக்கூடிய சந்நியாசம். ஏன்னா நாம் அந்த சந்நியாசிகள் போல நம்முடைய ஆடைகள் காவியோடு அணிஞ்சுக்கணும், இல்லை வீட்டெல்லாம் விட்டு காட்டில் போய் உட்காரணும், அந்த மாதிரி சந்நியாசத்தை பாபா நமக்கு கற்றுத்தரல. எப்போதும் போலவே உங்களுடைய இயல்பான கடமைகள், செயல்கள் செய்யுங்க. பட் புத்தியின் மூலமாக பழைய உலகமே விநாசமாக கூடியதுன்னு புரிஞ்சு அதை நம்ம சந்நியாசப்படுறோம். பழைய உலகத்தை போன்ற நம்முடைய எண்ணங்கள், பழைய உலகத்தில் உள்ள மக்கள் செய்வது போல நம்முடைய கர்மங்கள், பழைய உலகத்தில் உள்ள மனிதர்களுடைய ஆசைகள் போல நம்முடைய மன ஆசைகள் எல்லாமே பாபா நீக்கிட்டார். நாம் இப்போ பிராமண பிறப்பெடுத்திருக்கோம், ஞான குழந்தையாக ஆயிருக்கோம், யோகியாக ஆயிருக்கோம். ஆனால் நம்முடைய எண்ணம், பார்வை, பேச்சு, செயல்கள் எல்லாமே பாபா பரிவர்த்தனை செய்துட்டாரு. ஆகவே நான் ராஜ ரிஷி என்ற ஸ்வமானத்தில், பெருமையில் நம்ம எப்போவுமே இருக்கணும். ஓம் சாந்தி. 8/8/2024 बाप दादा मधुबन मुरली। मीठे बच्चे, बाप, टीचर और सद्गुरु 3 अक्षर याद करो तो अनेक विशेषताएं आ जाएगा. இனிமையான குழந்தைகளே, தந்தை, டீச்சர், சத்குரு, இந்த 3 அக்ஷரம் நினைவில் இருந்தால் अनेक विधमान विशेष तन्मेகள் வந்துவிடும். கேள்வி: किन बच्चों की हर कदम में पद्मों की कमाई जमा होती रहती? எந்த குழந்தைகளுடைய ஒவ்வொரு அடியிலும் பல கோடி மடங்கு வருமானம் என்பது சேமிப்பு ஆகிக்கொண்டே இருக்கும். கதம்மே பதம், கதம்னா ஸ்டெப், பதம்னா பல கோடி மடங்கு. நாம் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடிகள்லையும் ஆத்மால பல கோடி மடங்கு சேமிப்பாகின்றது. அது எந்த குழந்தைகளுக்குன்னு கேட்குறார். ஜோ அப்னே ஹர் கதம் சர்வீஸ் மே படாத்தே ரத், எந்த குழந்தைகள் ஒவ்வொரு அடியும் சேவையில் முன்னேற்றத்தை நோக்கி செல்கின்றார்களோ, வகி பதுமோங்கி கமாய் ஜமா கர், அவர்கள்தான் பல கோடி மடங்கு வருமானத்தை சேமிக்கின்றார்கள். ஆக சேவை நம்ம செய்ய ஆத்மால அநேக விதமான ஜென்மங்களுக்குண்டான பிராப்தி சேமிப்பாது. அகர் பாபா की सर्विस में कदम नहीं उठाएंगे तो पदम कैसे पाएं? பாபாவுடைய சேவையில் நீங்கள் ஸ்டெப் எடுத்து வைக்கல, அதாவது சேவை செய்யாமல் இருந்தீங்க, சேவை செய்ய தெரியல, சேவை எப்படி செய்யறது அப்படிங்கிற ஒரு எண்ணத்திலே இருந்தீங்கன்னா உங்களுக்குள்ள பல கோடி மடங்கு வருமானம் சேமிப்பாக. உங்களுக்கு என்ன சேவை செய்ய தெரிஞ்சாலும் சரி, யஜ்யத்தில் எல்லா சேவைக்கும்
மதிப்பு இருக்குது, பிராப்தி இருக்குது. அதனால் உங்களுடைய டேலண்ட் என்ன, உங்ககிட்ட என்ன விசேஷத்தாக இருக்குது, உங்ககிட்ட என்ன திறமை இருக்குது, அந்த திறமைகளை நம்ம பாபா சேவையில் ஈடுபடுத்தணும். சர்வீஸ்கி கதமே பதம் தேத்திகை, சேவையின் மூலமாகத்தான் நீங்கள் ஒரு அடியில் பல கோடி மடங்கு வருமானத்தை பெறுகிறீர்கள். இசிசே பத்மாபதி பந்தே, இதன் மூலமாக நாம் பத்மாபதியாக ஆகின்றோம். இதன் மூலமாக ஈஸ்வரிய சேவை, நிஸ்வார்த் சுயநலமில்லாத சேவை, விஸ்வ சேவை. இந்த சேவையில் நம்ம எது செய்தாலும், சேவையில் நமக்கு ஈடுபாடு வந்தால், சேவையில் நம்ம முன்னேற்றத்தை நோக்கி சென்றால், பாபா என்ன செய்கிறாரு, ஆத்மாவில் கோடி கோடி வருமானம் சேமிப்பு ஆகின்றது. எனக்கு ஒன்றுமே தெரியாது, ஆனால் நான் நல்லா பாத்திரம் தேய்ப்பேன். ஓகே, பாபா வீட்டில் ரொம்ப அழகாக பாத்திரம் தேய்ங்க. மற்றவங்க தேய்க்கிற மாதிரி இல்லாமல் ஒரு சிலர் செய்வான்னு ஏனோ தானமாக செய்வாங்க. சொல்லிட்டாங்களே, செஞ்சிட்டாங்களே, செய்யணுமே, கடமையே அப்படின்னு ஏனோ தானமாக செய்வாங்க. ஆனால் பாபா என்ன சொல்கிறாரு, நிஸ்வார்த் சுயநலம் இல்லாத சேவை. பெயர் புகழுக்காக சேவை செய்கிறவங்க இருப்பாங்க, அப்படின்னு நம்ம செய்யக்கூடாது. இது பகவானுடைய யஜ்யம், இது என்னுடைய வீடு அப்படிங்கிற ஒரு உணர்வோட எந்த சின்ன சேவை பண்ணாலும் அதை நீட்டாக செய்யணும், பர்ஃபெக்டாக செய்யணும், மனசார செய்யணும், பாபா நினைவில் செய்யணும். அதில் தான் வருமானம் இருக்குது. அதனால் பாபா சொல்கிறாரு, பல கோடி மடங்கு வருமானம் சேமிப்பாகிறதுனால உங்களை என்ன சொல்கிறாங்க, பத்மாபதி. கேள்வி, அடுத்த கேள்வி, किस राज को जानने के कारण तुम बच्चे सभी के कल्याणकारी बनते हो? எந்த ஒரு ரகசியத்தை அறிந்து கொள்ளும் காரணத்தினால் குழந்தைகளாகி நீங்கள் கல்யாணக்காரியாக ஆகிறீர்கள். எந்த ரகசியம் புரிஞ்சுட்டா நம்ம சேவையில் ஈடுபடும். கல்யாணக்காரினா நன்மை செய்யக்கூடியவர்கள். நான் எல்லாருக்கும் நன்மை செய்யணும். ஒருத்தர் கூட என் மூலமாக தீமை நடக்கக்கூடாது. எண்ணத்தால், சொல்லால், செயலால் நான் எப்பொழுதுமே நன்மை செய்யணும். बाबा ने बच्चों की एक राज समझाया कि सभी का एक ही हड्डी है, यहाँ सबको आना है. பாபா நமக்கு இந்த ரகசியத்தை புரிய வைத்திருக்கிறார். என்ன ரகசியம்? இந்த ஒரே ஒரு கடை தான், இந்த ஒரு கடைக்கு அனைவரும் வந்தாக வேண்டும். விற்பனை ஆகலைன்னு சொல்லிட்டு நம்ம வைண்ட் அப் பண்ணக்கூடாது. ஒரு சிலர் சொல்கிறாங்க, எங்கள் சென்டரில் ஸ்டூடெண்ட்ஸே வரமாட்டேங்கிறாங்க, ஆட்களே இல்லை அப்படி நீங்கள் நினைக்கக்கூடாது. ஆனால் இதுதான் கடை. இந்த கடையில் தான் வந்து முக்தி, ஜீவன் முக்தி அடையணும். இந்த ஞான பொருள்கள் மூலமாக தான் அந்த ஆத்மா உத்தாராகும். அதனால் அப்படிப்பட்ட ஒரு நாள் வரும், எல்லாருமே இந்த கடைக்கு வந்தே தீர்வாங்க. சப்கோ ஆனாஹி ஹே, ஏ பகுத் குஹ்ய ராஜ். இது மிகவும் ஆழ்ந்த ரகசியம். इस राज को जानने वाले बच्चे ही सबको कल्याणकारी बनते हैं. இந்த ரகசியத்தை அறிந்த குழந்தைகள்தான் அனைவருக்கும் நன்மை செய்யக்கூடியவர்களாக ஆகிறார்கள். நம்ம எல்லாருக்கும் ஞான யோகம் சொல்லிகிட்டே பாபா சொல்கிற, பூம் பூம் ஊதிக்கிட்டே இருங்கன்னு சொல்கிறார். ஊதி ஊதி குலவி கூட என்ன பண்ணுது, ஒரு புழுவை அழகாக பட்டாம்பூச்சியை மாற்றிடுறது. அந்த மாதிரி நாம் நம்முடைய டியூட்டி நான் நன்மை செஞ்சுட்டே இருக்கணும். ஞானத்தை, யோகத்தை எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்கணும். பாபா தனக்கு சமமாக நீங்கள் மற்றவங்கள மாற்ற நீங்கள் உயர்ந்த நிலை அடைகிறீங்கன்னு சொல்கிறார். ஓம் சாந்தி. रूहानी बाप की रूहानी बच्चे एक तो हर एक को जानते होगा, बाबा हमारा बाप, टीचर और सद्गुरु ही. ஆன்மீக தந்தை, நாம் அனைவரும் ஆன்மீக குழந்தைகள். ஸோ குழந்தைகள் நம்ம இப்போ என்ன தெரிஞ்சிட்டோம், இவர் தான் நமக்கு அப்பா, டீச்சர், சத்குரு. बच्चे जानते ही जानते भी घड़ी घड़ी भूल जाते. குழந்தைகள் தெரிஞ்சிட்டாங்க, இந்த அறிமுகம் நமக்கு கிடைச்சிருச்சு. கிடைத்த பின்பும் பாபா என்ன சொல்கிறாரு, கடி கடி பூல் ஜாத்தே ஹே, அடிக்கடி மறந்துடுறாங்க. यहाँ जो बैठे के वक्त जानते होगा ना, परंतु भूल जाते. நாம் இங்கே வந்து உட்கார்றோம் அப்படின்னாவே
பாபா பற்றி தெரிஞ்சிட்டதுனால தான், அவர் தான் நமக்கு அப்பா, டீச்சர், குருவாக இருக்காருன்னு புரிஞ்சிட்டதுனால தான் இங்கே வந்து உட்காரோம். ஆனாலும் பாபா என்ன சொல்கிறாரு, மறந்து விடுகிறார்கள். துனியா வலே தோ பில்குல் ஹி நஹி ஜான்தே. ஸோ உலக மக்களுக்கு முற்றிலுமே தெரியாது, ஆத்மா பற்றி தெரியாது, ஆத்மாக்கு அப்பா யாருன்னு எதுவுமே தெரியாது. நம்ம தெரிந்தும் மறந்து விடுகிறோம். बाप कहते सिर्फ एक 3 अक्षर याद रहे तो वो सर्विस कर सकता है. பாபா சொல்கிறாரு, இந்த 3 அக்ஷரம் நினைவில் இருந்தாலும் கூட நிறைய சேவை செய்ய முடியும். பிரதர்ஷனி அத்வா மியூசியமே துமாரா பாஸ் போத் ஆத்தே ஹே. எங்கெல்லாம் நம்ம கண்காட்சிகள் வைக்கிறோம், எங்கெல்லாம் மியூசியம் இருக்கோ அங்கே நிறைய பேர் வர்றாங்க. घर में भी मित्र संबंधी आदि बहुत आता है. உங்கள் வீட்டு கூட பாருங்கள், நிறையா ஃப்ரெண்ட்ஸு, ரிலேஷன் எல்லாம் வருவாங்க. एक याद हो तो ठीक है और कोई की याद न आए. ஆனால் நமக்கு எப்போவுமே இவருடைய நினைவு தான் இருக்கணும். பாபா நினைவு இருக்குன்னா ஓகே, ரைட். ஆனால் வேறு எந்த நினைவு வரக்கூடாது. और कोई तो ऐसे कह न सके. மற்ற யாருமே இந்த மாதிரி சொல்ல முடியாது. तुम बच्चे जानते हो हमारा बाप भी है, टीचर भी है, सद्गुरु भी है. நீங்கள் குழந்தைகள் தான் தெரிஞ்சிட்டீங்க, இவர் அப்பாவாகவும் டீச்சராகவும் சத்குருவாகவும் இருக்கின்றார். கித்தனா சஹஜ். இதெல்லாம் எவ்வளோ எளிமையான விஷயம். परंतु कई को ऐसे पत्थर बुद्धि है एक 3 अक्षर बुद्धि में धारण नहीं कर सकते. ஆனால் சில குழந்தைகள் அப்படிப்பட்ட கல்லு புத்தியாக இருக்காங்க, இந்த 3 சப்தங்களை கூட அவங்களால என்ன பண்ண முடியல, நினைவில் வைத்து கொள்ள. காரணம் தேக அபிமானத்தில் வந்துடும். ஏன்னா ஆத்மா நினைவு இருந்தால் தான் ஆத்மாக்கு அப்பா, டீச்சர், குரு யாருங்கிற நினைவு இருக்கும். பாபா हमको मनुष्य से देवता बनाते क्योंकि बेहद का बाप है ना. பாபா நம்மை மனிதன்லேருந்து தேவதையாக ஆக்குகிறார். ஏன்னா அவர் வந்து நமக்கு எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தை. बेहद का बाप तो ज़रूर बेहद का वर्षा ही देंगे. அவர் வந்து எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தை, உயர்ந்த தந்தை, எல்லாத்தை விட பெரியவர். அப்போ எல்லாத்தை விட பெரியவர்னா அவர் தரக்கூடிய ஆஸ்தி எப்படி இருக்கும், உயர்வானதாக தான் இருக்கும். बेहद का वर्षा है देवताओं के पास. அன்லிமிட்டெட் ப்ராப்பர்ட்டி யார்கிட்ட இருக்கும், தேவதைகள்கிட்ட தான். இன்றைக்கி நம்ம சொல்ல பெரிய பெரிய பணக்காரங்க இருக்காங்கன்ட்டு, பட் சொர்க்கத்தில் வாழ்ந்த தேவதைகளை கம்பேர் பண்ணும்போது இப்போ இருக்கிறது ஒன்றும் இல்லை. அதனால் பாபா சொல்கிறாரு, எல்லைக்கு அப்பாற்பட்ட ஆஸ்தி தேவதைகள்கிட்ட தான் இருந்தது. इतना सिर्फ याद करे तो घर में भी बहुत सर्विस कर सकते हो. இது மட்டும் உங்கள் நினைவில் இருந்தால் நீங்கள் உங்கள் வீட்டில் கூட நிறைய சேவை செய்ய முடியும். परंतु एक भी भूल जाने के कारण किसको बता नहीं सकते. தேவதைகள்கிட்ட தான் எல்லைக்கு அப்பாற்பட்ட ஆஸ்தி இருந்தது. அப்படிப்பட்ட தேவதையாக பாபா என்னை ஆக்குகின்றார் என்ற நினைவு இருந்தால் கூட நீங்கள் நிறையா சேவை செய்ய முடியும். பட் இது கூட என்ன பண்ணிடுறீங்க, மறந்துடுறீங்க. கடி கடி பூல் ஜாத்தே क्योंकि பாபா கேட்குற அடிக்கடி மறந்துடுறீங்க. ஏன் மறந்துடுறோம்? சிலர் யோகாவில் உட்காரும்போதே பாபா மறந்துட்டு ஏதோ நினைப்பாங்க. சாப்பிட ஆரம்பிக்கும்போது ஒரு செகண்ட் யோகா பண்ணுறோம், வைப்ரேஷன் கொடுக்குறோம், நான் பாபா நினைவிலே சாப்பிட்ணுன்னு தான் சங்கல்பம் பண்ணுவோம். பட் சாப்பிட சாப்பிட புத்தி எங்கெல்லாம் ஸ்லிப் ஆயிடுது, எங்கெல்லாம் ஓடுது. ஆனால் பாபா சொல்கிறாரு, அடிக்கடி நீங்கள் மறந்துடுறீங்க. ஏன் மறந்துடுறீங்க? क्योंकि सारे कलप भूले हुए. ஏன் மறதி ஆகுது? காரணம் பாபா சொல்ல, முழு கல்பத்திலையும் மறந்துட்டீங்க. பாப் பைட் சம்சாத்தே. இப்போ தான் பாபா உட்காந்து உங்களுக்கு புரிய வைக்கின்றார். வாஸ்தவமே ज्ञान बहुत सिंपल है. ஆனால் உண்மையிலே இந்த ஞானம் ரொம்ப எளிமையானது. बाकी याद का यात्रा से संपूर्ण बनना इसमें मेहनत है. ஞானம் ரொம்ப எளிது, ஆனால் யோகா நினைவு யாத்திரை, இந்த நினைவு யாத்திரையில் தான் நம்ம சம்பன்னமாக ஆகிறோம். அதில் தான் முயற்சி தேவையாக இருக்குது. बाबा हमारा बाप भी है, शिक्षा भी देते, वर्षा भी देते हैं, पवित्र भी बनाता है क्योंकि पतित पावन बाप है. பாபா நம்முடைய தந்தையாகவும் இருக்கின்றார்,
கல்வி கற்பிக்கும் ஆசிரியராகவும் இருக்கின்றார், ஆஸ்தியும் தருகிறார், தூய்மையாகவும் நம்மை ஆக்குகின்றார். ஏனென்றால் அவர்தான் பதீத பாவன். சிறு கத்திகி சப்கோ யஹி கஹோ முஜே யாத் கரோ. எல்லாருக்கும் நீங்கள் இந்த மெசேஜ் கொடுக்கும். என்ன மெசேஜ்? ஒரு தந்தையை நினைவு செய்யுங்கள். ஒரே ஒரு பாபா மட்டும் நினைக்கணும். बाबा की सर्विस में जरा भी कदम नहीं उठाते वक्त फिर पदम कैसे पाएंगे? பாபா கேட்குறார், நீங்கள் பாபாவுடைய ஸ்டெப் சேவையில் அடி எடுத்து வைக்கல, தட் மீன்ஸ் நீங்கள் சேவை பண்ணலைன்னா எப்படி நீங்கள் பல கோடி மடங்கு பிராப்தி பெற முடியும்? சேவைக்கு பாபா அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் தர்றார். எவ்வளோ ஞான யோகம் தாரணா 3 பாடம் முக்கியமோ அதே போல் சேவை கூட ரொம்ப முக்கியம். ஏன்னா 4 பாடத்துலேயும் நம்ம பாஸ் வித் ஆனராக. எனக்கு ஞானம் ரொம்ப நல்லா பிடிச்சிருக்கு, நான் யோகா ரொம்ப பண்ணுறேன், நான் தாரணம் பண்ணுறேன், பட் சேவை செய்ய எனக்கு பிடிக்காது, சேவை செய்ய எனக்கு நேரம் இல்லை, சேவை செய்ய தெரியாது, இப்படியெல்லாம் நம்ம சொல்லக்கூடாது. சேவையில் தான் பல கோடி மடங்கு வருமானம். सर्विस के लिए बच्चा कहाँ कहाँ से भागते रहते हैं, कितना खत्म टच. ஆனால் சில குழந்தைகள் சேவைக்காக என்ன பண்ணுறாங்க? சேவைக்காக அங்கே இங்கே ஓடிட்டே இருக்கிறாங்க. சேவைக்கு உண்டான ஸ்டெப் எடுத்து வச்சு போகிறாங்க. 13 உன்கோ ஹி மிலேங்கி. அப்படிப்பட்ட குழந்தைங்களுக்கு தான் பல கோடி மடங்கு கிடைக்கும். एक भी बुद्धि कहते पहले शूद्र को ब्राह्मण बनाना पड़े. ஆக இப்போ நம்ம புத்தியில் புரிஞ்சிட்டோம், நாம் சூத்ரர்களாக இருந்து முதல்ல பிராமணனாகணும். பிராமன் கி நகி பனீங்க தோ கியா பனீங்க? நீங்கள் பிராமணனாக ஆகவே இல்லை என்றால் அப்போது எப்படி என்னாகும்? ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே சூத்ரன்லேருந்து பிராமணா. அப்புறம் ஞான யோகத்தின் மூலமாக நம்முடைய ஆத்மாவை தூய்மையாக்கும்போது தேவதையாக முடியும். பட் நீங்கள் பிராமணனே ஆகலைன்னா வேறு என்ன ஆக போகிறீங்க? सर्विस तो चाहिए ना, सेवे செய்ய வேண்டும் அல்லவா? बच्चों को सर्विस का समाचार भी इसलिए सुनाया जाता ही टेम्पटेशन. சேவை பற்றிய செய்திகள் குழந்தைகளுக்கு ஏன் சொல்ல வேண்டியதாக இருக்குது? டெம்டேஷன். நமக்கு அந்த ஆர்வம் தூண்டுதல் வரணும். ஸோ இங்கே அங்கே இப்படிலாம் சேவை பண்ணுறாங்களே, இப்போ நம்மளும் அந்த மாதிரி செய்யணும். சர்வீஸ் கேகி பதம் மிலே. சேவையின் மூலமாகத்தான் உங்களுக்கு பல கோடி வருமானம். சிர்ஃப் ஏக் பாத் சுனாவோ ஜோ துனியா மே கோய் நஹி ஜான்தே. பாபா இந்த ஒரு விஷயம் மட்டும் நீங்கள் எல்லாருக்கும் சொல்லு. எந்த விஷயம் உலக மக்களுக்கு யாருக்கு தெரியல அந்த ஒரு விஷயத்தை சொல்லு. பேஹத் கா பாப் பாப் ஹை. இந்த ஒரு விஷயம் எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தை, அனைவருக்கும் தந்தை. பரந்து பாப்கோ கோய்க்கோ பத்தா நஹி. அப்பாவை பற்றி யாருக்கு தெரியாது. அதனால் பாபா சொல்கிற அனாதைகளாயிட்டாங்க. இப்போ நம்ம ஆத்மாவை பற்றி சொல்லி ஆத்மாக்கு அப்பா யாருங்கிற அறிமுகம் கொடு. சிர்ஃப் ஏக்கி காட் ஃபாதர் கத்தீர். அவரை தான் நம்ம இறை தந்தை காட் ஃபாதர்னு சொல்கிறோம். வக் டீச்சர் ஹி தோ கோய்க்கு புத்திமே நஹி ஹோ. அவர் ஆசிரியராக டீச்சராக இருக்கின்றார் என்பதும் யாருடைய புத்தியில் இல்லை. பரத்து பாப்கோ கொய்க்கோ பத்தா நஹி. பாபாவை பற்றி யாருக்கு தெரியாது. நமக்கே தெரிஞ்சிருந்ததா? ஞானத்துக்கு முன்னாடி நமக்கு தெரியாது, அஜ்ஞானத்தில் தான் இருக்கும். சிறு ஐசேஹி காட் ஃபாதருக்கு தெரியுது. சும்மா வாயளவு என்ன சொல்கிறாங்க? இறை தந்தைன்னு சொல்கிறாங்க. வக் டீச்சரையே தோ கொய்க்கோ புத்திமே நகி. அவர் டீச்சருங்கிறது யாருக்கு தெரியாது? ஸ்டூடெண்ட் की बुद्धि में हमेशा टीचर याद रखता है. ஒரு மாணவன் சொன்னாவே அவனுடைய புத்தியில் சதா டீச்சர் நினைவு இருக்கும். ஜோ பூரி ரீதி நகி படுத்து உனக்கு அன்பட் கஹா ஜாதா. யார் படிப்பு முழுமையாக படிக்கவில்லையோ அவங்கள என்னன்னு சொல்கிறாங்க? அன்எஜுகேட்டட், படிக்காதவர்கள் என்று தான் சொல்ல முடியும். பாபா कहते हर जाने तुम कुछ भी ना पढ़े हुए हो तो समझ सकते हो ना. பாபா சொல்கிறார், ஓகே உலக படிப்பு நீங்கள் எதுவுமே படிக்கலைன்னா பரவாயில்ல, அந்த கல்வி நமக்கு இங்கே தேவையில்லை. பட் நம்ம என்ன பண்ணலாம்? இந்த ஞானத்தை கேட்டு புரிந்து கொள்ள முடியும் தானே.
तुम कुछ भी न पढ़े हुए तो समझ सकते हो ना भाई भाई है. நீங்கள் எதுவுமே படிக்கவில்லை என்றாலும் நானும் ஆத்மா, நீங்களும் ஆத்மா, சகோதர ஆத்மா, இதை நீங்கள் புரிஞ்சுக்க முடியும் தானே. ஏன்னா ஞானங்கிறது புரிதல், புரிந்து செய்ய வேண்டியது. அதனால் படிப்பு இது தேவையில்லை, புரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் தான். அமாரா பாப் பேஹத் கா பாப், நம்முடைய தந்தை எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தை. बाप आते ही एक धर्म की स्थापन करने ब्रह्मा द्वारा करते. பாபா வர்றதே ஒரு தர்மத்தின் ஸ்தாபனை, பிரம்மாவின் மூலமாக ஸ்தாபனை செய்கிறாரு. பரந்து லோ குச் சமஸ்தே நஹி, ஆனால் உலக மக்கள் எதுவுமே புரிஞ்சுக்கிறதில்ல. ईश्वर अगर कभी न आया हुआ तो उनको बुलाते क्यों ए लिबरेटर आवो. ஈஸ்வரன் இந்த பூமிக்கு வந்ததே இல்லைன்னா இப்போ நம்ம ஏன் கூப்பிட்றோம் நீங்கள் இந்த பூமிக்கு வான்னு. ஏன்னா முதல்ல ஒரு தடவை வந்திருக்கார், வந்து நமக்கு ஆஸ்தி கொடுத்துருக்காரு, அதனால தான் திரும்பி ஆத்மாவுக்கு நினைவு வருது, வான்னு கூப்பிட்றாங்க. லிபரேட்டர் ஆவோ பதீத் பாவன் ஆவோ. லிபரேட்டர் வாங்க, पतित पावन वांग हैं. जबकि पतित पावन को याद करते शास्त्र क्यों पढ़ते. பத்தீத்த பாவனை வாருங்கள் சொல்லி கூப்பிட்றோம், நினைக்கிறோம், அப்புறம் ஏன் திரும்பி உட்காந்து சாஸ்திரம் படிக்கிறோம். தீர்த்த பர் கியூ ஜாத்தே, தீர்த்த யாத்திரை மேலே ஏன் போகிறீங்க. வஹா பைட்டா ஹை கியா, அங்கெல்லாம் கடவுள் உட்கார்ந்துருக்காரா என்ன. कोई जानते नहीं जबकि पतित पावन ईश्वर तो गंगा स्नान आदि से कोई पावन हो कैसे सकते. பத்தீத்த பாவன்னு சொல்லிட்டு கங்கையில் போய் குளித்தா நம்முடைய பாவம் எப்படி போகும். ஸ்வர்க்கமே கோய் ஜா சக்தா ஹை, அவனால் சொர்க்கத்துக்கு செல்ல முடியுமா. ஜனம் தோ யஹா ஹி லேனா ஹி, இப்போ சரீரை விட்ட சொர்க்கம் யாரும் போக முடியாது, அவங்க மீண்டும் இங்கே தான் பிறவி எடுத்தா. நை துனியா புராணி துனியாமே ஃபர்க் தோ ஹைனா, புது உலகம் எப்படி இருந்தது, பழைய உலகம் எப்படி மாறிடுச்சு, எவ்வளோ வித்தியாசம் இருக்குது. इसको सत्यத்தோடு கங்கே, இந்த உலகத்தை சத்தியம்னு யாராவது சொல்வாங்களா. नई दुनिया और पुरानी दुनिया में फ़र्क है, इसको सत्यத்தோடு கங்கே. अब तो कलयुग है ना, मनुष्य को बिल्कुल पत्थर बुद्धि, जहाँ थोड़ा सुख देखते वक्त स्वर्ग समझते. பாபா சொல்றார், மனிதர்கள் இன்னைக்கு அவ்வளோ கல் புத்தி ஆயிட்டாங்க. எவ்வளோ கல் புத்தி, கொஞ்சம் சுகம் எங்கேயாவது கிடைச்சதுன்னா அதுவே சொர்க்கம் நினச்சிட்றாங்க. एक बाप समझाते बाप कोई ग्लानी नहीं दे. பாபா நமக்கு இதெல்லாமே புரிய வைக்கின்றாரே தவிர யாரையும் பாபா நிந்திப்பதில்லை. என்னென்ன அறியாமையினால் நம்ம தப்பான செயல்கள் பண்ணிகிட்ருக்கோங்கிறது புரிய வைக்கிறார். பாப் சிக்ஷா பி தேத்தா ஹே ஜஹா தோடா சுக் தேக்தே வா. குழந்தைகளுக்கு பாபா இப்போ படிப்பும் சொல்லி கொடுக்குறார். என்ன படிப்பு சொல்லித்தர்றாரு. சப்கோ சத்கதி பீதித், அவர் ஒருத்தர் தான் எல்லாருக்கும் சத்கதி தரக்கூடியவர். கலியுகத்தில் எங்கே கொஞ்சம் சுகம் கிடைக்கிதோ அது சொர்க்கம்னு மூழ்கிறான். பட் இது சொர்க்கம் கிடையாது. 100% சுகம் நிறைந்த உலகம்தான் ஸ்வர்க்கம். அதான் பாபா சத்கதின்னு சொல்கிறார். பகவான் பாப் ஹே தோ பாப் சே ஜரூர் குச் மில்னாச்சு. பகவான் என்பவர் தந்தை. தந்தைன்னு சொல்லும்போது அவசியம் குழந்தைகளுக்கு ஏதாவது அவர் கொடுப்பார். பாபா அக்ஷர் பி ஐசா ஹி உன்சே வர்ஷா கோ குஷ்பு ஜரூர் ஆத்தி ஹி. பாபா என்ற சப்தம் அப்படிப்பட்டது, அதன் மூலமாக நமக்கு என்ன வருது, அப்பான்னு சொல்லும்போது தான் அவர்கிட்டருந்து நம்ம ஆஸ்தி அடைகின்றோம் என்ற அந்த நறுமணம் ஏற்படுகின்றது. கித்னா பி காக்கா மாமா ஆதி ஹே பரந்து உன்சே வர்ஷா குஷ்பு நஹி ஆத்தே. எத்தனை பேர் உங்களுக்கு சித்தப்பா, பெரியப்பா, மாமா இவங்கெல்லாம் இருக்கலாம், ஆனால் அவங்க யாரும் நமக்கு ஆஸ்தி தர மாட்டாங்க. அப்பான்னு சொல்லும்போது தான் அப்பா கிட்டேருந்து தான் நமக்கு ஆஸ்தி கிடைக்கிது. அந்தர்முகி ஹோ விசார் கர்னா பாப் டீக் கர்த்தே ஹி. ஸோ குழந்தைகள் நம்ம உள்நோக்கு முகமாக இருந்து இதெல்லாம் சிந்திச்சு பார்க்கணும். எத்தனை உறவுகள் இருந்தாலும் அந்த உறவுகள் நமக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணலாம், ஏதாவது கொஞ்சம் தரலாமே தவிர யாருமே தன்கிட்ட இருந்துக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி நமக்கு கொடுக்க மாட்டான். தன் குழந்தைங்களுக்கு தான் கொடுக்கணும்னு நினைப்பாங்க. கூட பிறந்த அண்ணன்கிட்டேருந்து நமக்கு கிடைக்காது, மாமா சித்தப்பா தாத்தா பாட்டிக்கிட்டேருந்து இன்னும் கிடைக்காது. ஆனால் ஆஸ்தி யார்கிட்டேருந்து ரைட்ஸாக பெற முடியும், அப்பா கிட்டேருந்து.
குரு கே பாஸ் கோய் ஜாயதாத்தா ஹோத்தி नहीं குருன்னு சொல்லும்போது அவர்கிட்ட இந்த ஆஸ்தி இருக்காது. இருக்கிற ஆஸ்தி இல்லை, சந்நியாசம் பண்ணிட்டு தான் குரு ஆகிறார். அப்படி இருக்கும்போது அவங்ககிட்ட என்ன இருக்கும்? குதிகி கர்பார் சோட்தே, அவரே அவங்களுடைய வீடு வாசலை விட்டு வர்றாங்க. தும்னே சந்நியாஸ் கியாஹி விகாரோங்கா, ஆனால் நாம் என்ன சந்நியாசம் பண்ணுறோம்? அவங்க ஸ்தூல பொருள்கள் வீடு வாசல் விட்டு வர்றாங்க, ஆனால் நாம் குழந்தைகள் விகாரங்களை சந்நியாசம் செய்கிறோம். भक्तों कहते हमने घर बार छोड़ा, तुम कहते हम सारी दुनिया विकारों की சந்நியாஸ். அவங்க சொல்லுவாங்க நாங்கள் வீடு வாசல்லாம் துறவரம் பண்ணிட்டோம். ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்க? நாங்கள் விகாரங்களை சந்நியாசம் பண்ணுறோம், இந்த முழு பழைய உலகத்தை சந்நியாசம் செய்கிறோம். நய் துனியமே ஜானா கித்னா சகஜ், புது உலகம் நாம் செல்ல வேண்டும், அது எவ்வளோ எளிமையான மார்க்கம் பாபா நமக்கு சொல்லி கொடுத்துட்டாரு. हम संन्यास करते पुराना सृष्टि पुरानी तमो प्रधान दुनिया को सत्य ही नहीं. ஆக நாம் சந்நியாசம் செய்வது பழைய உலகம். எது தமோ பிரதான உலகமோ அதை சந்நியாசம் பண்ணுறோம். அதுக்கு பதில் பாபா என்ன செய்கிறார்? நம்மளை சத்தியுகம் தூய்மையான உலகத்துக்கு அழைச்சிட்டு போகிறாரு. எக் பி ஜான்தே ஹோ நய் துனியா தீ ஜரூர், இது கூட பாபா நமக்கு புரிய வைக்கின்றார். இது புதிய உலகம் என்பது நிச்சயம் இருந்தது. எதுவுமே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ரொடக்ஷன் பண்ணும்போது புதுசாக தான் பண்ணும். யாராவது சொல்லுவாங்களா நான் பழசானது உற்பத்தி பண்ணேன்னு? பழசானது யாரும் புதுசு தான் உற்பத்தி பண்ணுவாங்க. ஆனால் காலப்போக்கில் அது பயன்படுத்தினாலும் பயன்படுத்தாட்டி பழசாக மாறிடு. அதே மாதிரி பாபா புது உலகத்தை படைக்கிறார், ஆனால் இன்றைக்கி பழசாக மாறிடுச்சு. சப் காத்தே ஸ்வர்க் கஹா ஜாத்தா ஹை நயி துனியா கோ, எல்லாரும் என்ன சொல்கிறாங்க? ஸ்வர்க்கம் என்று புது உலகத்தை சொல்லப்படுகின்றது. பரந்து ஓ லோக் சிர்ஃப் கனே மாத்திர கருது சமஜ் குச் நஹி. உலக மக்கள் எல்லாம் சொர்க்கம் சொர்க்கம்னு சொல்கிறாங்க, ஹெவன் பேரடைஸ் அல்லாவின் பூந்தோட்டம் எல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் வெறும் வார்த்தை அளவு தான் சொல்கிறாங்களே தவிர அந்த உலகத்தை பற்றி யாரும் ஒன்றும் புரிஞ்சுக்கல. बाप बच्चों को कहते सिर्फ एक विचार करो, बाबा हमारा बाबा भी है, शिक्षक भी है, सदगुरु है, सबको ले जाएगा. பாபா சற்று இது சிந்திச்சு பாருங்க, என்னென்னு நம்ம பாபா யார், எனக்கு எப்படிப்பட்ட பாபா கிடச்சிருக்கார். அவர் பாபாவும் இருக்கார், டீச்சராகவும் இருக்கார், சத்குருவாகவும் இருக்கின்றார். ஆகவே அனைவரையும் அழைத்து செல்லக்கூடியவர். அக்ஷர் கி தோகை மன் மனபவ இஸ்மே ஆ ஜாத்தா. ஸோ இதில் பாபா நமக்கு என்ன சொல்கிறாரு? மன் மனபவ, மனதால் என்னை நினைவு செய்யன்னு சொல்கிறார். இந்த ஒரு வார்த்தை புரிஞ்சு தாரணா பண்ணால் நாம் என்ன ஆயிடலாம்? ஸ்ரேஷ்டாத்மா ஆயிடலாம். இந்த மன்மனாபாவ நிலையில் இருக்கும்போது நம்மகிட்ட எல்லாமே வந்துடும். பரந்து எக்பி பூல் ஜாத்தா, ஆனால் குழந்தைகள் இதை கூட மறந்துடுறான். பத்தானகி புத்திமே கியா கியா யாद रखता है. ஆச்சரியம் பாருங்கள், புத்தியில் என்னென்னமோ விஷயங்கள் நினைவில் இருக்கு. நான் பாபா சொன்ன அப்போ கேட்டவானி மறந்து போயிடுது. नहीं तो रोज लिख कर दो इतने समय हम किस अवस्था में बैठे थे. பாபாக்கு நீங்கள் டெய்லி சொல்லணும், நான் எந்த நேரத்தில் எத்தனை நேரம் எந்த ஸ்திதியில் இருந்தேன். தும் बैठे हो बाप टीचर सदगुरु की सामने वही याद आनी चाहिए. நீங்கள் அப்பா டீச்சர் சத்குரு முன்னாடி தான் உட்கார்ந்துருக்கீங்க, இதுதான் உங்களுடைய மனசில் நினைவில் இருக்கணும். ஸ்டூடெண்ட் को टीचर ही याद आएंगे ना कि यहाँ माया. ஸ்கூலெல்லாம் படிக்கிற ஸ்டூடெண்ட்டு ஆட்டோமேட்டிக்காக டீச்சர் ஞாபகம் வரும். ஏன்னா எந்த சப்ஜெக்ட் சொல்லித்தராரு, அவருக்கு நம்மளை போல் ஸ்தூல சரீரம் இருக்குது, ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு நினைவு வரும். ஆனால் இங்கே அப்படி கிடையாது. நமக்கு பாடம் சொல்லித்தரவர் சரீரமே இல்லாதவர். அதனால் அவர் பாடம் சொல்லி கொடுக்கும்போது கூட மாயா வந்துடுறதுங்கிறார். எக்தம் மாத்தா மூடு தேத்தி, மாயா வந்து என்ன பண்ணிடுது? ஒரே அடியாக அவங்களுடைய மனநிலையை கெடுத்து விடுகின்றது. சாரா ராஜபாகியி லேலித்தாஹே, நம்ம ராஜபாக்கியத்தை கொடுக்க வந்திருக்காரு, ஆனால் மாயை வந்து அதெல்லாம் பறிச்சிடுறது.
அது பறிச்சிருதுன்னு கூட குழந்தைங்களுக்கு தெரியுதில்ல. ஆயத்து तो वर्षा लेने परंतु मिलता कुछ नहीं. பாபா கிட்ட வந்திருக்கிறதே ஆஸ்தி பெறுவதற்காக. ஆனால் இங்கே பார்த்தா ஒன்றுமே அடையலை. ஏன்னா அவங்களுக்கே தெரியல மாயா எங்கிட்ட இருந்து எல்லாமே பறிச்சிருச்சு. இப்போ அந்தளவுக்கு எப்படி மாயை புத்தி அட்டாக் பண்ணுறதுன்னு கூட குழந்தைங்களுக்கு தெரியறதில்ல. பல் சொர்க்கமே சலைங்க பறந்து கோய் படி பாத்தோடகி. ஆனால் சொர்க்கத்துக்கு வருவாங்க. சொர்க்கத்துக்கு வர்றதுங்கிறது ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை. यहाँ आए बल परंतु पढ़े नहीं फिर स्वर्ग में तो जाएंगे. இங்கே வந்துட்டீங்க, பாபான்னு சொல்லி பாபாட்ட வந்துட்டீங்க. ஆனால் இந்த படிப்பு படிக்கவே இல்லைன்னா சொர்க்கத்துக்கு போவாங்க. ஆனால் எந்த ஸ்டேட்டஸ் அடையணுமோ அது அங்கே கிடைக்காது. समझते स्वर्ग में जाना फिर क्या भी बने. वक्त तो पढ़ाई नहीं हुई ना. ஒரு சிலருக்கு என்ன, பாபா குழந்தை ஆயிட்டேவே கட்டாயம் சொர்க்கத்தினுடைய ஆஸ்தி. அங்கே என்ன நிலை அடைஞ்ச என்ன, ராஜாவாக இருந்தேன்னா பிரஜைனா எல்லோரும் சொர்க்கத்தில் தானே வாழ்கிறோம் அப்படின்ட்டு என்ன பண்ணிடுறாங்க, படிப்பில் கவனம் கொடுக்காம சோம்பேறித்தனத்தினால எல்லாருக்கும் அது சொர்க்கம் தானே நினச்சிட்றான். वक्त पढ़ाई नहीं हुई ना थोड़ा भी सुना तो उसका फल मिल जाता. கொஞ்சம் கேட்டாலும் பாபா என்ன சொல்கிறாரு, அதற்கான பலன் கிடைக்கும். படாய் சேத்து படி ஸ்காலர்ஷிப் மில்தி. ஒரு சிலர் அவ்வளோ திறமையாக நல்லா படிக்கிறாங்க, படித்து என்ன ஆயிடுறாங்க, அவங்களுக்கு ஸ்காலர்ஷிப் கிடைக்கிது, அந்தளவுக்கு அவங்க மார்க் எடுக்கிறாங்க. பா ஊஞ்சித்தே ஊஞ்ச் பத்மானா தோ புருஷார்த் கண்ணா. அதனால் பாபா இப்போ என்ன சொல்கிறாரு, குழந்தைகளே நீங்கள் உயர்ந்த பதவி அடைய வேண்டும் என்றால் முயற்சி செய்ய வேண்டும். எல்லோரும் சொர்க்கத்தில் தானே இருக்க போகிறாங்க, நானும் சொர்க்கத்தில் தானே போக போகிறேன், அதனால் அங்கே என்ன பதவி இருந்தால் என்ன அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு உயர்ந்த நிலை கிடைக்காது. ஃபஸ்ட்டு நான் படிப்பின் மூலமாக ஸ்காலர்ஷிப் வாங்கணும் அப்படின்னு படிப்பு நல்லா கவனம் கொடுத்தா தான் உயர்ந்த பதவி கிடைக்கும். படாயி யாத் ஹோகா தோ 84 சக்கர் பி யாதாய். படிப்பு நினைவில் இருந்தால், ஞானம் நினைவில் இருந்தால் இந்த 84 பிறவி சக்கரமும் நினைவில் வரும். யஹா பைட்னே சே சப் யாத் ஆனா சாஹியே. இங்கே உட்காரும்போது எல்லாமே நினைவில் வரணும். பரந்துன்னா என்ன, ஆனால் என்ன, யாத் ஆத்தி நகி. இது எதுவுமே நினைவில் வர்றதில்லை. பாபா சொல்லித்த அந்த முரளி ஞாபகத்தில் இல்லை, சொர்க்கத்தினுடைய நினைவு ஞாபகம் வர்றதில்லை. பாபா எனக்கு என்ன ஆஸ்தி கொடுக்குறாரு, எப்படி டீச்சர் குருவாக இருந்து பார்ட் ப்ளே பண்ணுறாரு, இது எதுவுமே நினைவு வர்றதில்லைன்னு என்ன அர்த்தம்? எதுவுமே நினைவு வரலன்னு என்ன அர்த்தம்? புத்தியில் எதுவும் பதியல. காதில் நீங்கள் சவுண்டு கேட்டீங்க, முரளியினுடைய சப்தம் கேட்டது, பட் ஆத்மாக்குள்ளே அது பதியல. அதனால் எதுவும் நினைவு வர மாட்டேங்குது. யஹா பைட்னே சே சப் யாத் ஆனா சாஹியே. இங்கே அமரும்போது எல்லாமே உங்கள் புத்தியில் மீண்டும் நினைவில் வரணும். परंतु एक भी आता नहीं. अगर याद आए तो किसको सुनाए. ஏன்னா மனசில் எந்த எண்ணங்கள் ஓடுதோ அது நிச்சயமாக வாய் மூலமாக மற்றவங்களுக்கு சொல்லுவோம். चित्र तो सबके पास है. शिव का चित्र पर तुमको कोई को भी सुनाई तो कभी गुस्सा नहीं करेंगे. குழந்தைங்கிட்ட சித்திரங்கள் இருக்குது, அதுலேயும் முக்கியமாக சிவபாபா சித்திரம். இந்த சிவபாபா சித்திரத்தை வச்சுட்டு நீங்கள் யாருக்கு வேணாலும் ஞானம் கொடுக்கலாம். இவர் தான் நமக்கு அப்பான்னு சொல்லி புரியுவீங்க, யாருக்குமே கோபம் வராது. ஏ பேஹத் கா பாப் ஹே. இவருக்கு எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தை. இன்கோ சாத் ஆப்கோ கியா சம்பந்த் ஹே. கடைசியில் கேட்குறார், இவருக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம்? ऐसे फालतू चित्र तो नहीं होगा. शिव के लिए ज़रूर कहेंगे एक भगवान है. भगवान तो निराकार होता है. நிறைய பேர் பிரம்மா பாபா பார்த்து கன்ஃபியூஸ் ஆனாங்கல்ல, ஏன்னா அவர் நிராகார் ஜோதி, அவர் இந்த உடம்புல வந்திருக்காருன்னு நிறைய பேருக்கு அப்போ புரியல. அதனால் பாபா சாக்காரத்தை தான் பார்க்குறாங்க, அதனால் அவங்களுக்கு ஒன்றுமே புரியல.
ஆனால் பாபா சாக்காரத்தில் இருக்கும்போது சொல்வாராமா, உங்களுக்கு பாடம் சொல்லித்தரவர் நிராகார் பகவான். டீச்சர் பி ஆத்மா ஹி பந்தே பாப் இஸ் ரத் பர் ஆக்கர் படர். ஆத்மா தான் எல்லா வேலை செய்யுது. ஒரு டீச்சராக போய் ஒர்க் பண்ணுறாங்க, இல்லை சென்டரில் ஒரு வேலை செய்கிறான்னு எல்லாரும் செய்கிறது யார்? ஆத்மா தான். சத்தியக்கு ஸ்தாபனா கத். இப்போ நம்ம சத்தியுகத்தை ஸ்தாபனை பண்ணிகிட்ருக்கோம். वहाँ तो सब कुछ करते, அங்கே நம்ம எல்லாமே செஞ்சிட்ருந்தோம். तुम्हारा आत्मा शिक्षा लेती है, आत्मा सब कुछ करती है, टीचर भी आत्मा बनती है. ஸோ உங்கள் ஆத்மா தான் எல்லாமே செய்யுது. ஞானம் கேட்குறது ஆத்மா தான். டீச்சராக ஆகி மற்றவங்களுக்கு ஞானம் சொல்லி கொடுக்கறதும் ஆத்மா தான். பாப் இஸ் ரத் பர் ஆக்கர் படாது. பாபா இந்த பிரம்மா என்ற ரதத்தில் வந்து நமக்கு பாடம் கற்பிக்கிறார். சத்தியக்கு ஸ்தாபனா கர்த்தி, சத்தியத்தினுடைய ஸ்தாபனை செய்கிறார். வஹா கலியுக நாம் நிஷான் நஹி ஹோகா. சத்தியத்தில் கலியுகத்தினுடைய எந்த ஒரு தன்மையுமே இருக்காது. இயற்கையாகட்டும், சூழ்நிலையாகட்டும், மனிதர்களாகட்டும், மரம் செடி கொடி குளம் நதி கடல் எல்லாமே தூய்மையாக மாறும். இங்கே இருக்கிறது எதுவுமே அங்கே இருக்காது. பாபா சொல்கிறாங்க, அங்கே கடலே இருக்காதுங்கிறார், உப்பு தண்ணியே இருக்காதுங்கிறார். ஆக பஞ்ச தத்துவங்கள் முழு உலகமே பாபா வந்து மாற்றிடுறார். எவ்வளோ பாயிண்ட் ஆஃப் லைட்டாக இருக்கக்கூடிய பாபா எவ்வளோ பெரிய காரியம் செய்கிறார் பாருங்கள். வஹா கலியுகா நாம் நஷானை. அங்கே நம்ம போன பிறகு கலியுகத்தினுடைய அடையாளம் கூட எதுவுமே இருக்காது. இந்த மாதிரி செங்கல் வீடு இருக்காது, இந்த மாதிரி வயல் தோப்பெல்லாம் அங்கே இருக்காது, எதுவுமே இருக்காது. டீச்சர் பி ஆத்மா பந்தி ஹே. டீச்சராக மாறுறது கூட யார்? ஆத்மா தான். தோற்றம் இருந்தால் சரீரம் பெருசாக வளர்ந்துருக்கும், மாறி இருக்கும். சின்ன குழந்தைல எவ்வளோ சின்ன குழந்தை இருப்பினா இவ்வளோ பெரிய பையனாயிட்டேன். ஆக உடல் வளர்ச்சி ஏற்படுது. பட் ஆத்மா அப்படியே தான். சர்வீசபிள் பச்சோं சாரா தின் ख्याल चलता ही रहता है. சேவை செய்யக்கூடிய குழந்தைங்களுக்கு ஃபுல் டே சேவை பற்றி சிந்தனைகள். சர்வீஸ் நகி கத்தத்து சமஜாத்தி புத்தி நகி செல்து. யார் சேவையே செய்யலையோ அவங்கள பாபா என்ன சொல்லார்? அவங்க புத்தி இயங்குவதே இல்லை. புத்தி வேலை செய்கிறதே இல்லை. அவ்வளோ அவங்க டல் புத்தியாக இருப்பாங்க. ஜெய்சே புத்து பைட்டா. அவங்கள பாபா என்ன சொல்கிறாரு? புத்துங்கிறார். முட்டாள் மாதிரி உட்கார்ந்துருப்பாங்க. ஸோ நாம் இப்படி உட்கார்ந்து வாணி கேட்குறோம். பாபா இவ்வளோ அழகாக ஞானம் சொல்லி தரார். பதீத் பாவன் பாப்கோ யாத் கர்னே से वर्षा मिलेगी. பதீத பாவன் பாபாவை நினைவு செய்வதன் மூலமாக தான் ஆஸ்தி கிடைக்கும். யாத் கர்த்தே கர்த்தே மறைங்கே பாப் சப் மில்கேத் மிலேगी. பாபா நினைவிலே இருந்து நம்ம இந்த உடலை விட்டு பிரிஞ்சால் பாபாவுடைய ஆஸ்தி பூரா நமக்கு கிடைச்சிரும். பேகத் கா பாப் கி மில்கேத் ஹை ஸ்வர்க். எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தையினுடைய ஆஸ்தி எது? பாபா தரக்கூடிய ஆஸ்தி எது? ஸ்வர்க்கம். சொர்க்கத்தை தான் பாபா நமக்கு ஆஸ்தியை தர்றாரு. बाप के पास पैच भी है, घर में मित्र संबंधी आदि बहुत आता है, कोई मरता तो बहुत आते हैं, उनको भी तुम बहुत अच्छी सर्विस कर सकते हो. பாபா சொல்கிறாரு, குழந்தைங்கிட்ட பேட்ச் இருக்குது, இந்த பேட்ச்லேயே பாபா சேவை பண்ணலாங்கிறார். உங்கள் வீட்டு வரக்கூடிய சொந்த பந்தம் உறவினர்கள், அதுவும் யாராவது செத்து போயிட்டானா அந்த செத்த வீட்டில் நிறைய பேர் வருவாங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாரும் நம்ம என்ன பண்ணலாம்? பாபாவின் ஞான அறிமுகம் கொடுக்கலாம். ऐसे नहीं कहेंगे एक ब्रह्मा है, एक तो गुप्त है, तुम गुप्त भी समझा सकते हो. सिर्फ शिव बाबा चित्र रखो, सब चित्र उठा. அந்த மாதிரி இடங்களில் எல்லாராலும் ஈஸியாக புரிந்து கொள்ள முடியாத சித்திரங்களை கூட எடுத்துருங்கிறார். ஒரு சிவபாபா சித்திரம் மட்டும் வைங்க, அது மட்டும் சொல்லுங்க போதும். ஏன்னா அது எல்லாமே ஏற்றுக்குவான். கடவுள் ஜோதி சுரூபமாக இருக்கார், ஆத்மா எப்படியோ அப்படி தான் பரமாத்மாவும் அப்படின்னு சொல்லும்போது அதை ஈஸியாக அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. காரணம் எல்லா மதங்கள்லையும் இருக்குது ஆத்மா பற்றி, பரமாத்மா பற்றி. एक शिव बाबा बाप टीचर सदगुरु आते ही नई दुनिया स्थापन करने संगम पर. இவர் शिव बाबा அப்பா டீச்சர் சத்குருவாக இருக்கார். இவர் வர்றதே எதற்காக? புதிய உலகத்தை ஸ்தாபனை செய்வதற்காக சங்கமத்தில் வர்றார். எக்ஞான் தோ புத்தி மீஹினா, இந்த ஞானம் உங்கள் புத்தியில் இருக்கல்லவா.
बोलो शिव बाबा को याद करो, किसी को याद அவசியம் அவங்ககிட்ட என்ன சொல்லணும், வெறும் ஒரு சிவ பாபா மட்டும் நினைங்க, வேற யாரையும் நினைவு செய்யாதீர்கள். शिव बाबा पतित पावन वक़्त मुझे याद करो तुम मेरे साथ आकर मिलेंगे. शिव बाबा पतित पावन அவர் என்ன சொல்கிறாரு, என்னை நினைச்சிங்கன்னா நீங்கள் என் கூட வந்துடுவீங்க. तुम गुप्त सर्विस कर सकते हो, நீங்கள் குப்தமான சேவை செய்ய முடியும். लक्ष्मी नारायण आंखों से ही ये लक्ष्मी नारायण इस नाले से ही बने हैं. இந்த லக்ஷ்மி நாராயணன் இந்த ஞானத்தின் மூலமாக தயாரிக்கப்பட்டிருக்கு. கங்கே சிவபாபா நிராகார் வகைசே ஆத்து. நிறைய பேருக்கு என்ன, சிவபாபா ஒரு ஜோதியாக இருக்கார், ஒரு புள்ளியாக இருக்கார், அவர் வர்றாருங்கிறீங்களா, அவர் எப்படி வருவார் அப்படின்னு கேட்குறார். பெயில் பர் தோ ஆனா சக்கே போலேங்கே கைசே. சிவன் என்றாலே எரும மாட்டு மேலே வந்தார், அவருடைய வாகனம்னு சொல்லுவான். ஆனால் பாபா சொல்ல, எரும மாட்டில் வந்தேன்னா நான் எப்படி ஞானம் கொடுக்க முடியும், எப்படி பேச முடியும். சாதாரண புட்டி தன்மையாத், சாதாரணமான ஒரு வயோதிக உடலில் நான் வருகிறேன். சம்ஜானைக்கு பி படி யுக்தி சாய், புரிய வைக்கிறதுக்கு என்ன வேணும், யுக்தி வேணும். कोई कहते तुम भक्ति नहीं करते, बोलो हम तो सब कुछ करते. யாராவது கேட்குறாங்க நீங்கள் பக்தியே செய்கிறது இல்லையான்னு, உடனே நம்ம என்ன சொல்லக்கூடாது, நாங்கள் எல்லாம் பக்தி செய்ய மாட்டோம், கோவிலுக்கு போக மாட்டோம், திண்ணூறு வச்சுக்க மாட்டோம், டக்குன்னு அடிக்கூடாது. அஞ்ஞானிகள்கிட்ட நம்ம இப்படி பாபா அடிக்கடி என்ன சொல்கிறார், நாடி பார்த்து தானம் பண்ணுங்க. ஸோ ஆத்மாக்களுக்கு ஏற்றாற்போல் தான் நம்ம ஞானம் சொல்லுமே தவிர உடனே நம்ம சொன்னோன்னா அப்போ மற்ற நீங்கள் சொன்ன ஞானம் அது எதுவுமே ஏற்றுக்காது. ஏன்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு அது மைண்டில் ஏற்றுக்காத ஒரு விஷயத்தை, ஓகே அதுதான் சத்தியம், பட் அந்த சத்தியத்தை அவங்க புரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் இல்லை. இன்னும் அந்தளவுக்கு அவங்களுடைய மனம் 3 காலத்தை பற்றி புரிஞ்சுக்காத தன்மையில் அப்படி இருப்போம். அவங்களுக்கு நம்ம யுக்தியாக தான் ஞானம் கொடுக்குறோம். போலோ तो हम सब कुछ करते. ஒரு சிலர் கேட்குறாங்க நீங்கள் பக்தியே செய்கிறது இல்லையா, சொல்லுங்கள் நாங்கள் எல்லாமே செய்கிறோன்னு சொல்லுவோம். யுக்தி से चलना होता, ஏன்னா ரொம்ப யுக்தியாக நடக்கணும். किसको उठाने लिए सोचना चाहिए क्या युक्ति. மற்ற ஆத்மாக்களை நம்ம கீழே விழுந்தவர்களை எழுப்பி நிப்பாட்டி பாபா கிளாஸ் கூட்டிகிட்டு வரணும்னு நம்ம என்ன செய்யணும், எப்படி யோகா பண்ணும் அப்படின்னு தாதிகிட்ட கேளு. கிஸ்கோ உட்டானே கிளியே சோச்சனா செய்யும். மற்றவங்களுக்கு ஞானத்தை கொடுத்து அவங்கள எப்படி உயர்ந்த நிலைக்கு நாம் கொண்டு போகணும், இதை பற்றி சிந்திக்கணும். கொய்கோ நாராஜ் நகி கர்னா, யாரோ கோபித்து கொள்வது போல் நம்முடைய ஞானம் கொடுக்கூடாது. ஒரு சிலர் ஸ்ட்ரெயிட்டாக பாபா சொல்கிறது அப்படியே சொல்லிடுவாங்க. பாபா ரொம்ப அடிக்கடி சொல்கிறார், பகவான் வந்துட்டாருன்னு கூட நீங்கள் சொல்லாதீங்க. ஏன்னா இன்றைக்கி உலகத்தில் எத்தனையோ பேர் தன்னை பகவான் சொல்லிக்கிறான். அப்போ ஏளனமாக கேலியாக தான் சிரிப்பான். அது பதில் நீங்கள் என்ன சொல்லுங்கள், நம்ம எல்லாருக்கும் 2 அப்பா இருக்காங்க, இது நிச்சயமாக எல்லாருமே ஏற்றுக்குவான். சரீரத்துக்கு எப்படி அப்பா இருக்காரோ அதே போல் உயிருக்கு ஒரு தந்தை இருக்கார், அவர் தான் கடவுள். அப்படி நம்ம யுக்தியாக சொல்லணும், ஆளுக்கு ஏற்றார் போல். பக்தர்களாக இருந்தாங்கன்னா அந்த பக்தி பாவனையோடு அவங்களுக்கு புரிய வைக்கணும். பக்தியினுடைய பலன் என்ன, யாரை நோக்கி நீங்கள் பக்தி பண்ணிகிட்டு இருந்தீங்க, உண்மையான கடவுள் யார் அப்படின்னு அந்த பக்தி பாவனையோடு அவங்களுக்கு சொல்லணும். எப்படி நீங்கள் கடவுள் மேலே அன்பு வச்சுருக்கீங்க, பட் அந்த கடவுளை பற்றி உண்மையான அறிமுகமே இல்லாமல் இவ்வளோ அன்பு வச்சுருக்கீங்க, அந்த கடவுளை பற்றி தெளிவான ஞானம் கிடைச்சதுன்னா நிச்சயமாக உங்களுக்கு நிறைய பலன் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு சொல்லணுமே தவிர ஆளுக்கேற்றாற் போல் நம்ம சொல்லுவோம். ஞானங்கிறது ஒன்று தான், பட் ஒரு இளைஞனாக இருக்காங்க, துடிப்பாக இருக்காங்க, அவங்ககிட்ட போய் வாங்க ஆத்மா பரமாத்மா கலியுகலி இதெல்லாம் ஏற்றுக்க மாட்டாங்க. அவங்களுக்கு என்ன சொல்லணும், கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த மைண்ட், மன ஒருமுகப்படுத்தக்கூடிய சக்தி இந்த வயசில் உங்களுக்கு தேவை. மன ஒருமுகப்படுத்தினா தான் நீங்கள் எந்த ஃபீல்டுலேயும் சக்ஸஸ் அடைய முடியும். உங்களுக்கு வாழ்க்கையில் வெற்றி வேணும்னா ஜஸ்ட் ஒரு 10 minutes உட்காந்து நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள்.
யோகா, மெடிடேஷன், தியானம் எல்லாம் கூட அவங்க காதுக்குள்ளே போகாது. ஆனால் கான்சன்ட்ரேஷன்னா அவங்க கவனமாக கேட்பாங்க. அப்போ அவங்களுக்கு ஏற்றாற்போல் நம்ம வேர்ட்ஸை யூஸ் பண்ணணும் ஞானம் சொல்ல. அப்போ தான் அவங்க மனசில் அது அம்பு போல் பாயும். அதனால் ஒரே ஞானம் ஒரே மாதிரி எல்லாருக்கும் சொல்லக்கூடாது. ஒரு சிலர் எனக்கு முக்தி தான் வேணும், அதுக்காக தான் நான் ஜென்ம பக்தி செய்கிறேன். உங்களுக்கு முக்தியே கிடைக்காதுங்க. இந்த நாடகமே அழியாது. அழியாத நாடகத்தில் அழியாத பாட்டு. அதனால் நீங்கள் பிறப்பில் வந்தே ஆகணும்னா மறுநாள் பாபா கிளாஸ்க்கு அந்த ஞானம் கேட்க வரவே மாட்டாங்க. முக்தி வேணுமா, வாங்க முக்தீஸ்வரன் பகவானை நினைங்க. பகவான் தான் முக்தீஸ்வரன், அவர் தான் உங்களுக்கு முக்தி தர முடியும். ஸோ அவரை நம்ம மெடிடேஷன் தியானம் பண்ண அவருடைய சக்தி கிரணங்கள், ஒளி கிரணங்களை நாமக்குள்ளே நிரப்பிட்டால் தான் நம்ம முக்தி பெற முடியும். முக்தி கிடைக்கும்னு சொன்னதான் அவங்களுக்கு இன்னும் ஆர்வம் வரும். அவங்ககிட்ட எடுத்த உடனே ட்ராமாவில் இதை யாரும் தப்ப முடியாது, 84 ஜென்மம் நீங்கள் வந்து தான் ஆகணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா காதில் போகவே போகாது. ஒரு சிலர் ரொம்ப கிருஷ்ணன் பக்தனாக இருப்பார். நீங்கள் எடுத்த உடனே கிருஷ்ணன் தேவதை தான், கிருஷ்ணன் கடவுள் கிடையாது அப்படின்னா வரவே மாட்டாங்க. கிருஷ்ண பரமாத்மாமா, அந்த கிருஷ்ணனுடைய உலகத்தை தான் நம்ம சொர்க்கம்னு சொல்கிறோம். அந்த கிருஷ்ணனுடைய உலகத்துக்கு நீங்களும் போகணும்ல. கிருஷ்ணன் சித்திரம்தான் வச்சுருக்கீங்க. ப்ராக்டிக்கல் கிருஷ்ணன் வரக்கூடிய காலம் வருது. அந்த காலத்தில் நம்மளும் போய் அவர் கூட புல்லாங்குழல் இசை கேட்டு நாம் அவருடைய நடனம் ஆடி நாம் அந்த ராசாடி வாழ்க்கையை மகிழ்ச்சியாக அனுபவிக்கணும் தானே. வாங்க கிருஷ்ணனுடைய ராஜ்யத்துக்கு நம்ம போவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லணும். அதனால் பாபா என்ன சொல்கிறாரு, சேவை பண்ணணும். அதனால் பிறர் கோபித்து கொள்கிற மாதிரி நம்ம ஞானம் சொல்லக்கூடாது. गृहस्थ व्यवहार में रहते पवित्र रहना, तुम कहते बाबा सर्विस नहीं मिलते. अरे सर्विस तो बहुत है. குடும்பத்தில் இருந்தாலும் நம்ம பவித்திரமாக வாழணும். சில குழந்தைங்க சொல்கிறான், பாபா எனக்கு சேவையே கிடைக்க மாட்டேங்குது. ஆனால் பாபா என்ன சொல்கிறாரு, அரே குழந்தை சேவை நிறைய இருக்குது. गंगा जी पर जाकर बैठ जाओ, बोलो ये पानी में स्नान करने से क्या होगा, क्या पावन बन जाएंगे. கங்கையில் போய் உட்காருங்க. எத்தனையோ பக்தர்கள் வந்து குளிக்க வர்றாங்க. இப்போ அவங்ககிட்ட சொல்லுங்கள், இந்த கங்கையில் குளிக்கிறதுனால ஆத்மா தூய்மையாகுமா? தும் தோ பகவான் கோ கேத்தே ஹோ பதீத் பாவன். நீங்கள் பகவானை தான் பதீத்த பாவன்னு சொன்னீங்க. ஆக்கர் பாவன் பனாவோ, வந்து எங்களை தூய்மைப்படுத்துங்க. ஃபிர் பதீத் பாவன் ஹை ஆக்கியா. ஸோ பகவானை தான் பதீத்த பாவன்னு கூப்பிட்டோம், நீ வந்து தூய்மைப்படுத்துன்னு அவருக்கு அழைப்பு கொடுத்தோம். அப்போ தூய்மையாக ஆக்கக்கூடியவர் கடவுளா அல்லது இந்த நீரா? ஐசே நதியா தோ டேர் கே. இன்னைக்கு உலகத்தில் நதிகள் நிறைய இருக்குது. பா பதீத் பாவன் ஏஹே. பதீத்த பாவன்னு சொல்லக்கூடியவர் அவர் ஒருவர் தான். ஹே பானிக்கு நதியா சதை. இந்த தண்ணீரால் நதிகள் எந்த யுகத்தில் இருக்கத்தான் செய்யுது. बाप को तो पावन बनाने के लिए आना पड़ता है. பாபா நம்மை தூய்மையாக ஆக்குவதற்கு வர வேண்டியதார். ஆத்தேபிகை புருஷோத்தம் சங்கம் பர். அவர் வருகின்றார் அவசியம் புருஷோத்தம சங்கம யுகத்தில். ஆக்கர் பாவன் பனாத். அவர் வந்து நம்மை பாவனமாக ஆக்குறார். வஹா கொய் பதீத் ஹோத்தா நஹி. அங்கு ஒருவரும் கூட பதீத்தமானவர் இருக்க மாட்டாங்க. நாம் ஹை ஸ்வர்க் நயி துனியா. அந்த உலகமே ஸ்வர்க்கம், புது உலகம். அபி தோ புராணி துனியா. இப்போ இருக்கிறது பழைய உலகம். இஸ் சங்கம் கா தும்கோ பத்தா ஹே அவர் கோய் சமஜ் ந சகே. இந்த சங்கம யுகத்தை பற்றி நீங்கள் தான் அறிந்து கொண்டீர்கள், வேற யாருக்கு தெரியாது. பாப் தோ அநேக் பிரகார் கா சர்வீஸ் கி யுக்தி. பாபா அநேக விதமான சேவைக்கான யுக்திகள் சொல்கிறார். சம்ஜாத்தே ஹி, புரிய வைக்கிறார். புத்து பி நஹி பனோ. நாம முட்டாள் மாதிரி இருக்கக்கூடாது. கத்தே अमरनाथ पर भी कबूतर होते हैं, पिंजन पैगम पहुंचाता है. ऐसा नहीं, परमात्मा का पैगंबर ऊपर से कबूतर लाएंगे. அமர்நாத்தில் புறாக்கள் இருக்கும். அந்த காலத்தில் புறாக்கள் தான் என்ன பண்ணும், செய்தி எடுத்துகிட்டு போகும். புறாக்காலில் ஓலை கட்டி அனுப்பிச்சிடுவாங்க. அது எங்கே போகணுன்னு சொன்னோன்னா அங்கே போயிடும். ஏன்னா
சத்தியத்துலேயும் சரி துவாபர கலியுகத்துலாம் போஸ்ட் ஆஃபீஸ் எல்லாம் எதுவுமே கிடையாது. மொபைலோ வாட்ஸ்அப்போ மெசேஜ் கன்வே பண்ணுறதுக்கு இன்றைக்கி பல சாதனங்கள் இருக்கு. ஆனால் அந்த காலத்தில் புறாக்கள் தான் மெசேஜ் கொண்டு போய் சேர்த்துமாமா. எவ்வளோ ஆச்சரியப்பாருங்க. ஒரு பறவை எக்பி சிக்கலாத்தை அதுக்கு கற்றுக் கொடுப்பான். உன்கே பாம்பை லிக்கர் பாந்த்கர் तो ले जाए. அதனுடைய காலில் ஓலைச்சுவட்டில் எழுதி அதை காலில் கட்டி பறக்க விட்டுருவாங்க. அது கொண்டு போய் கொடுத்துரும். उनको सहज रीति दाना मिलता है तो उनको कहाँ भटकने की दरकार. அந்த பறவைக்கு வேண்டிய தானியங்கள்லாம் எளிதாக கிடைக்கும். அதுக்காக அது எங்கேயும் அலைப்பாய வேண்டிய அவசியம் இல்லை. तुमको यहाँ दाना मिलता है, तुम बुद्धि में विश्व की बादशाह जो यहाँ से मिलती है. அதே போல் நமக்கு புத்திக்கு தானியம் ஞான தானியம் கிடைக்கிது. அதனால் நம்ம உலக ராஜ்யத்தை அடைகிறோம். और समस्त दाना यहाँ मिलते फिर हिर जाती. तुम तो चैतन्य हो, तुमको अविनाशी ज्ञान रतन का दाना मिलती है. நாமெல்லாம் சைத்தன்ய பறவைகள். பாபா நமக்கு அழிவற்ற ஞான ரத்தனங்களை தானமாக தர்றார். சாஸ்திரமே சிடியானே சாகர்கா சுகாயா பௌத் கதாலிக். சாஸ்திரத்தில் இந்த மாதிரி எழுதப்பட்டிருக்கு. பறவைகள் எல்லாமே கடல் நீரை குடித்து கடலை காலியாக்கிடுச்சு. கடல் இருக்கக்கூடிய நீர் ஃபுல்லாக பறவைகள் குடிச்சிச்சுன்னு சொல்லுவாங்க. பட் இது எதனுடைய அர்த்தம்? சங்கமயுகத்தில் ஞானக்கடல் பாபாட்டிருந்து எல்லாமே நம்ம அடைகிறோம். மனுஷ கங்கே சத். பக்தியில் என்ன கதை சொல்கிறாங்களோ அதனுடைய அர்த்தங்கள் எதுவுமே யோசிக்கிறதுல ஒரு குரு சொல்லிட்டான்னா அது சத்தியந்தான். சிறுகத்தி சாகர் சே தேவதா நிக்கல. ஒரு பக்கம் என்ன சொன்னாங்க, கடல் தண்ணி பூரா பறவை குடிச்சிருச்சுன்னா அது சத்தியம். அப்புறம் கடல்ல இருந்து தேவதைகள் வந்தாங்க, அது சத்தியம். இப்படி எது சொன்னாலும் சத்தியம் சத்தியம்னு கண்மூடித்தனமாக ஏற்றுக்கிட்டாங்க. அதனால் பிளைண்ட் ஃபெய்த், குருட்டு நம்பிக்கைகள் தான் அதிகமாயிடுச்சு தவிர நம்ம புத்தி திவ்யமாகலை. ரத்தன் கி தாலியா பர்கர் லே ஆயி. கடல்லேருந்து நதிகள்லேருந்து தேவிகள் வந்தாங்க. அந்த ஒவ்வொரு தேவிகளும் ஒவ்வொரு தட்டு நிறையா ரத்தனங்களை கொண்டு வந்தாங்கன்னு சொல்கிறாங்க. காங்கே சத். உடனே என்ன சொல்கிறாங்க, கடல் தண்ணியிலேருந்து எங்கேயா தேவிகள் வர முடியுமா? வரும்போது தட்டு தட்டாக ரத்தனங்கள் கொண்டு வந்தால் உடனே சத். ஆப் சமுத்திர சே தேவதா கைசே நிக்கலைங்க. இப்போ யோசிச்சு பாருங்க, கடல்லேருந்து எப்படி தேவதைகள் உருவாக முடியும்? சமுத்திரமே மனுஷவா தேவதா ரக்தே கியா. சமுத்திரத்தில் கடல்களில் மனிதர்களோ தேவதைகளோ வாழ்கிறாங்களா என்ன? குச்சு சமஸ்தேனே. ஆகிய எதுவும் புரிஞ்சுக்கிறது இல்லை. ஜென்ம ஜென்மாந்தர் ஜூட் படுத்தே சுந்தேர். ஜென்ம ஜென்மமாக என்ன பண்ணிட்டோம்? பொய்யான விஷயங்கள் படிக்கிறது கேட்கறது. इसलिए कहते झूठी माया सच और झूठ का संसार में कितना फर्क पड़ा. அதனால தான் சொல்லப்படுகின்றது பொய்யான மாயை. சத்தியமான உலகம், பொய்யான உலகம், ரெண்டுக்கு எவ்வளோ வித்தியாசம் இருக்குது. झूठ बोलते बोलते इंसॉल्वेंट बन पड़े. பொய்யான விஷயம் சொல்லி சொல்லி ஏழையாக ஆயிட்டோம். तुम कितने युक्ति से समझते एक भी कोटों में कोई बुद्धि में. ஆனால் இதெல்லாம் நம்ம எவ்வளோ யுக்தியாக புரிய வைக்கணும். ஆனாலும் கோடியில் ஒரு சிலர் புத்தியில் தான் புரிஞ்சுக்கிறாங்க. பௌத் சகஜ கியான் அவர் சகஜ யோக். இது சகஜ ஞானம், சகஜ யோக். बाप टीचर सदगुरु याद करने से उनकी शिफ्ता बुद्धि में आ जाएगा. பாபா டீச்சர் குருவை நினைவு செய்வதன் மூலமாக அவருடைய விசேஷத்தன்மைகள்லாம் நமக்குள்ளே வந்துடும். அப்படி சாஞ்ச் கர்னி, தன்னைத்தானே சோதனை செய்து பார். हम सब बाबा को याद करते और तरफ புத்தி ஜாதி. நான் யோகத்தில் அமரும்போது பாபாவை நினைவு செய்கிறேனா இல்லை வேறு திசைகளில் புத்தி போயிடுறதா? துமாரா புத்திக்கு அபி சமஜ் மில்தி. இப்போ குழந்தைகளுடைய புத்திக்கு என்ன வந்துருச்சு? சமஜ், புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை வந்துருச்சு. கித்தனி மீட்டி மீட்டி பாத்தே பாப் சம்ஜாத்தா. எவ்வளோ இனிமையிலும் இனிமையான விஷயங்கள் பாபா புரிய வைக்கிறாரு. யுக்தியா பத்தாத்து, யுக்திகள் சொல்லித்தரார். तुम कोई को बैठकर समझाएंगे फिर तुम्हारा दुश्मन भी नहीं बन. இது எல்லாருக்கும் நம்ம உட்காந்து புரிய வச்சுட்டோன்னா, ஞானம் புரிஞ்சுட்டா அப்புறம் யாரும் நமக்கு எதிரியாக மாட்டாங்க.
शिव बाबा तुम्हारा बाप टीचर सद्गुरु उनको याद करो. शिव बाबा நமக்கு அப்பா டீச்சர் சத்குரு, அவரை நாம் நினைவு செய்யணும். ब्रह्मा के चित्र पर बहुत पीछे पड़ता है. பிரம்மாவுடைய சித்திரத்தை பார்த்து நிறைய பேர் கேள்வி கேட்குறாங்க. शिव के चित्र देख कभी उड़ाएंगे. சிவனுடைய சித்திரத்தை ஒரு பொழுதும் அப்புறப்படுத்துங்கன்னு சொல்ல மாட்டான். अरे आत्माओं का बाप है तो बाप को याद करो, इनसे बहुतों को फ़ायदा हो. शिव बाबा பார்த்து என்ன சொல்லணும், இவர் தான் ஆத்மாக்கு அப்பா, இவரை நினைப்பதன் மூலமாக தான் நமக்கு அநேக நன்மைகள் இருக்கும். इनको याद करने से तुम पति से पावन बन. நீங்கள் இவரை நினைவு செய்வதன் மூலமாக பத்தியத்தில் இருக்கிற ஆத்மா பாவன் ஆகிடும். एक बाप के सिवाय कोई की याद नहीं आनी. ஒரு சிவ் பாபாவை தவிர வேறு யார் நினைவு வரக்கூடாது. சங்குத்தோடு ஏக் சங்கு ஜோடு, எல்லா நட்பையும் கட் பண்ணிவிட்டு ஒருவருடைய நட்பில் இருக்கணும். ஏகை கிஸ்கே கல்யாண் கர்ணைக்கு யுக்தி ஹே, பிறருக்கு நாம் நன்மை செய்வதற்குண்டான யுக்திகள் இது. பாப்கோ யாதி நகி கர் சக்கிங் தோ பாவன் கைசே. பாபாவை நீங்கள் நினைவே செய்யலைன்னா எப்படி பாவனாக முடியும்? घर में भी बहुत सर्विस कर सकते. வீட்டில் கூட நீங்கள் நிறையா சேவை செய்யலாம். बहुत மித்திர சம்பந்தி ஆதி தும்கோ மிலேகா. ஏன்னா உங்கள் உற்றார் உறவினர் சொந்தங்கள் எல்லாம் வருவாங்க. அவங்க சொல்லலாம் பின்ன பின்ன யுக்தியாக ரச்சு, அநேக விதமான யுக்திகள் சொல்லும். பௌத்தோக்கோ கல்யாண் கர் சக்து, நிறைய பேருக்கு நீங்கள் நன்மை செய்யும். ஹட்டி தோ ஏக், இந்த ஒரே ஒரு கடை தான். அவர் கோய் ஹட்டி நகி தோ ஜாயிங்க, வேறு கடையே இல்லைன்னா எங்கே போவாங்க? अच्छा, நல்லது. मीठे मीठे सिखलते बच्चों प्रति माता पिता बाप दादा का याद प्यार और गुड मॉर्निंग. रूहानी बाप की रूहानी बच्चों को नमस्ते. रूहानी बच्चों की रूहानी बाप को நமஸ்தே. இனிமேலும் இனிமையான காணாமல் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாய் தந்தையான பாப் தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வணக்கம். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே. ஆன்மீக குழந்தை ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே. தாரணைக்கு உண்டான முக்கிய சாரம். கிரகஸ்த விவகார் மே பௌத் யுக்தி சே சல்னா, குடும்பத்தில் மிகவும் யுக்தியாக நடந்து கொள்ள வேண்டும். கோய்கோ நாராஜ் நஹி கர்னா, யார் மீதும் கோபித்து கொள்ளக்கூடாது. பவித்திர ஜரூர் பனானா, அவசியம் தூய்மையாக மற்றவர்களை ஆக்க வேண்டும், நாமும் ஆக வேண்டும். ஏக் பாப் சே அவினாஷி கியான் ரத்தன் கா தான் லே, ஒரு தந்தைகிட்டிருந்து அழியாத ஞான ரத்தனங்களை நாம் தானமாக பெற வேண்டும். அப்படி புத்தி ரூபி ஜோலி பர்பூர் ரக்னி, உங்களுடைய புத்தி என்ற பையை நிரப்பி வைக்க வேண்டும். புத்திக்கோ பட்டக்னா நகி, புத்தி எங்கேயும் அலைப்பாயக்கூடாது. பைகம்பர் பன் சப்கு பாப் கா பைகம்பு தேனா, மெசஞ்சராக ஆகிய எல்லாருக்கும் பாபாவுடைய மெசேஜ் கொடுங்க. நல்லது. வரதானம். बेहद की वैराग्य वृत्ति द्वारा सर्व लहाओं से मुक्त रहने वाला सच्चा राजऋषि भव. எல்லைக்கு அப்பாற்பட்ட வைராக்கிய விருத்தியின் மூலமாக அனைத்து பற்றுதலிருந்தும் முக்தி அடையக்கூடியவர்கள் உண்மையான राज ऋषि भव. राज ऋषि अर्थात एक तरफ राज्य, दूसरी तरफ ऋषि अर्थात बेहद की वैराग. ராஜ ரிஷி என்றாலே ஒரு பக்கம் ராஜ்யம், இன்னொரு பக்கம் எல்லா பொருள்கள் மீதும் நம்ம வைராக்கியத்தை கொண்டு வருவது. அவங்க தான் ராஜ ரிஷி. जिसकी संकल्प मात्र भी थोड़ा लहाव है उसको दो नाव में पाव. ஒரு சிலருக்கு சங்கல்ப அளவோட கொஞ்சம் பற்று இருந்ததுன்னா அவங்க கால்கள் 2 படகுல இருக்கும். फिर நான் यहाँ करेंगे ना, அப்போ அவங்க இங்கேயும் இருக்க இல்லை அங்கேயும் இல்லை. इसलिए राज ऋषि बनो, அதனால் ராஜ ரிஷியாக மாறு. बेहद का वैरागी बनो, எல்லைக்கு அப்பாற்பட்ட வைராகியம் உள்ளவங்களா. அர்த்தாத் ஏக் பாப் தூசரானா கோய் एक பாடம். அதாவது எனக்கு ஒரு பாபாவை தவிர யாருமே இல்லை. இந்த பாடம் பக்கா பண்ணும். ஸ்லோகன். क्रोध अग्नि रूप जो खुद को भी जलाता दूसरों को भी जलाता. கோபம் என்ற அக்னியானது தன்னையும் எரிக்கின்றது, மற்றவர்களையும் எரிக்கின்றது. கோபம் என்பது அக்னி. சொல்லுவாங்களா, கோபம் இருக்கிற வீட்டில்
மண்பானையில் இருக்கக்கூடிய தண்ணி கூட காஞ்சு போய்டும்னு சொல்லுவான். அந்தளவுக்கு கோபங்கிறது பவர்ஃபுல்லானது. இன்னைக்கு இந்த மாதத்தோட பத்திர புஷ்பில் பாபா பிரீத் புத்தி பற்றி சொல்கிறார். सदा प्रीत बुद्धि उनका मनसा में श्रीमत की विपरीत व्यर्थ संकल्प विकल्प नहीं आ सकते. யார் சதா பிரீத்த புத்தி உள்ளவர்களாக இருக்கின்றார்களோ அவங்க மனதளவோட என்ன ஆகாது, மனசால கூட ஸ்ரீமத்துக்கு விபரீதமான வீண் எண்ணங்களோ தீய எண்ணங்களோ வராது. ऐसे प्रीत बुद्धि रखने वाले ही विजय रतनबंद. அவ்வளோ பீர்த்த புத்தியாக உள்ளக்கூடியவர்கள்தான் வெற்றி ரத்தனங்களாக ஆகிறார்கள். கஹாம்பி கிசிபி பிரகார் சே கோய் தேகதாரி கி சாத் பிரீத் ந ஹோ. கொஞ்சம் கூட சிறிதளவு கூட எந்த ஒரு தேகத்தின் மீதும் நமக்கு அன்பு ஏற்படக்கூடாது. நஹிதோ விப்ரீத் புத்திக்கு லிஸ்ட்டுமே ஆச்சு. தேகத்தின் மீது நமக்கு பற்று வந்தால், அன்பு ஏற்பட்டால், விபரீத புத்தி என்ற பட்டியலில் நீங்கள் வந்து விடுவீர்கள். அதனால் பிரீத்த புத்தி ஆகணும். மனதிலோட நமக்கு எந்த விதமான வேஸ்ட் தாட்ஸ், கெட்ட எண்ணங்கள் வராமல் இருக்கிறதா பிரீத்த புத்திங்கிறாரு. எந்த தேகத்தின் மேலேயும் நமக்கு அன்பு வராமல் இருக்கிறதா பாபா மேலே நம்ம பிரீத்த புத்தி. ஓம் சாந்தி. உன்னை மறவேனே ஒரு கணவேனும், உன்னை பிரியேனே உடல் பிரிந்தாலும் வாழும் உண்மை நீயே, காணும் தெய்வம் நீயே. உன்னை மறவேனே ஒரு கணவேனும், உன்னை பிரியேனே உடல் பிரிந்தாலும். ஒளியாய் வழியாய் குருவாய் தருவாய், ஒளியாய் வழியாய் குருவாய் தருவாய், சிவமாய் விளங்கும் பரம்பொருள் நீயே, என்னாலும் துணை நீ என் மனவாளா. உன்னை மறவேனே ஒரு கணவேனும், உன்னை பிரியேனே உடல் பிரிந்தாலும். பகலாயிரவாய் துணையாய் வருவாய், பகலாயிரவாய் துணையாய்
உன்னை பிரியேனே உடல் பிரிந்தாலும் வாழும்